திமுக மக்களவை குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு கடுமையான கண்டனங்களை பாஜக மீதும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் வைத்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் பத்திர திட்டத்தில் பாஜகவினுடைய தில்லுமுல்லு வெளிவந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் திரு டி.ஆர். பாலு. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர் தகுதிக்கேற்ப பேசுகிறாரா என்ற கேள்வி எழுப்பி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்றைய தினம் சேலத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். அப்போது திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். திமுகவின் மீதான விமர்சனத்திற்கு பதில் அளித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு எம்பி ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வாரந்தோறும் தமிழ்நாட்டுக்கு வருவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் பிரதமர் மோடி இந்த வாரம் சேலத்தில் பேசியிருக்கிறார். அப்போது 10 ஆண்டு பிரதமராக இருந்தவர் தனது சாதனையை சொல்லி வாக்குகளை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் பேசாமல் பிரதமர் மோடி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி கொண்டு செல்கிறார் என்று டி.ஆர். பாலு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவின் தூக்கம் தொலைந்துவிட்டதாக பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் பிரதமருக்கு தான் தூக்கம் தொலைந்துவிட்டது. அதனாலேயே பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழகம் வருகிறார் என்றும் டி.ஆர். பாலு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். மேலும் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் குறித்து பேசி பிரதமர் மோடி கண்ணீர் விட்டிருக்கிறார். ஆனால் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதுதான் சேலத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டார் என்றும் 11 ஆண்டுகள் கழித்து இப்போது ஆடிட்டர் கொலையை பிரதமர் நினைவு கூர்ந்து பேசுவது ஏன் என்றும் டி.ஆர். பாலு அந்த அறிக்கையில் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் கோவையில் ரோட் ஷோ நடத்திய போது 1998ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை பிரதமர் நடத்தியிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படியான நாடகத்தை தேர்தலுக்காக பாஜக நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்றும் டி.ஆர். பாலு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திமுக காங்கிரசின் ஊழலை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் போதாது என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். ஆனால் ஊழலை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு தகுதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிக்கக்கூடிய டி.ஆர். பாலு தேர்தல் பத்திரம் திட்டத்தில் பாஜக நடத்திய தில்லுமுல்லு நாடு முழுவதும் வந்திருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் டி.ஆர். பாலு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஒரு பிரதமர் அவர் தனது தகுதிக்கு ஏற்ப பேச வேண்டும், பாஜகவின் நாளாந்தர பேச்சாளரை போல பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய டி.ஆர். பாலு எம்பி 400 தொகுதிகள் வெற்றி பெறுவதாக பிரதமர் சொல்கிறார். உண்மையில் 400 தொகுதிகள் வெற்றி பெற போகிற யாரும் இப்படி பேச மாட்டார்கள் என்று பிரதமருக்கு பதிலளித்து ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை டி.ஆர். பாலு எம்பி வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.